மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ? எடுத்து வச்சிட்டீங்க. வாட்டர் பாட்டில கையோட வச்சுக்கோ. ஜன்னல் பக்கத்துல உட்கார கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீடும் உடம்பும் ஜாக்கிரதை. கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சிரிச்சது போதும், நிறுத்து. இது ரொம்ப பெரிய வீடு. வாசக்கதவை திறந்து வச்சு மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. நான் மகராசி எல்லாம் பார்க்க மாட்டேங்க. நாதஸ்வரம் தான் பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்துக்கோ. ஆனா வீட்டுல யாரும் வராம பாத்துக்கோ. ஐயா, மகராசி வேணாம், நாதஸ்வரமும் வேணாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ராகலாம் வருது. கிளம்பு. சரி வரேங்க. பாத்துடி, பாத்து போயிட்டு வா. போடி. சீக்கிரமா திரும்பி வந்துடுறீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க. இப்ப என்னோட டோன்டா. என்னடி இங்க உன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆகலடி. அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல. நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னதை கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அப்படி பைத்தியக்காரி. பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெறி 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 டாம். இருமமா. அப்பா, நான் பண்ணது ஃபைட்டு. இதெல்லாம் பத்தாது, மேலே ஏறி மிதி. கல்யாணம் ஆகட்டும், உன் பெண்டை கழட்டுறேன். கொஞ்சம் கீழே. சீக்கிரம் போ. ரத்னம் கீழே. ரத்னம் ஓடி போயிடுவாங்கன்னு பார்த்தா உப்மா பிஸ்கட் காம்பினேஷன் தான் ஒண்ணாயிட்டாங்க. கவலைப்படாத, பாவக்கால கார குழம்பு வச்சிரு. காம்பினேஷன் கலாஸ். எஸ். இங்க பாருங்க தம்பி. என்ன என்ன சமைக்கணும் அதானே? பாவக்காய் செய்ய. ரொம்ப வலிக்குது. ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும். சூப்பர் நந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமா போடுங்க. மசாலா கூட கொஞ்சம் அதிகமாவே போடு. கிளம்பு. உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எது இந்த மாதிரி ஏறி மிதிக்கிறதா? ஐயோ, அப்படிதான் இல்ல. நீங்க இன்னும் 10 நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பி. 10 நாள் என்ன? நீ இங்கே இருக்கனா, நானும் இங்கே இருக்கேன். பர்மனண்டா இருக்கியா? சீ, நீங்க எப்பவும் இப்படித்தான். ஐயோ அப்பா, எதுக்கடி இப்ப ஏத்துற? நம்மதான். நல்லா இருக்கு. யார் எடுத்திருப்பாங்க? இங்க எப்படி வந்துச்சு? அப்படின்னா நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க. எங்க மாமா போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான். சண்டேலாம் வந்துடுறனாரு, இப்ப வரைக்கும் காணோம். அப்ப என்ன நடக்குது? நந்து, உன்னோட மாமா பொண்ணு கல்யாண விஷயத்துல உன் சென்டிமெண்டோட உண்மையான காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அந்த காரணம்? நீ உன் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடங்கி உடங்கி உட்காரணும். என்ன சொன்னாலும் எஸ் பாஸ்னு சொல்லணும். அதே என்ன மாதிரி ஒரு இளிச்சவாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நில்லுன்னா நான் நிப்பேன், உட்காருன்னா உட்காருவேன். ஆஹா, அதுக்குதான் எல்லாரையும் ஏய் அங்க யூரின் போவாத, கொஞ்சம் தான் மூச்சு விடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த மாதிரி பெரிய நியூட்ரிஷன் மாதிரி பேசி ஜனங்க உயிர் எடுக்கிற. நீ பெரிய ஹிட்லர் டி. ஒன்ன விடவா? இங்க பாருங்க தம்பி, நீங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தீங்களா? உன் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னும் இல்ல, உங்க 2 பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கு, சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. போய் வேலையை பாரு. என்ன நீ கோவம் ரொம்ப அதிகமா வருது? கோவப்படும்போது நீ ரொம்ப அழகா இருக்கடி, நல்லா இருக்க. நல்ல பிஸ்கட்டா போட்டிருக்காடா. இந்த அடியோட இவங்க அவுட். மரியாதையா சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்தி வச்சா நீ அங்க இருந்து மாத்தி வைக்கிறல்ல? ஐயோ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. செம்மையா நடிக்கிறியடி. டிராமா விட அதிகமா, சினிமா விட கம்மியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நடிக்காத, நிறுத்து.
அவனை உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 24 நேரத்துல இந்த வீட்டோட பத்திரத்துல கையெழுத்து போட்டு அதை என்கிட்ட கொடுக்கலனா உன் சமாச்சாரத்தெல்லாம் போலீஸ்ட சொல்லி லாடம் கட்ட வச்சிருவேன். வரட்டுமா? ஐயோ உன்னை என்ன பண்ற பாரு. சிஷியா, இன்னைக்கு புதையல் கிடைச்சிரும். இந்த வீட்டுல எவன் தடுத்தாலும் சரி புதையல் எடுக்காம இருக்கக்கூடாது. எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். யார் நீங்க? கத்தக்கூடாது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சிருவாங்க. அட இவன் என்ன இங்க இருக்கிறான்? இவன் என்ன மெண்டலா? மெண்டலா? என்ன இவனதான் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்களே. எந்த ரூம்ல? அந்த ரூம்ல. உனக்கு தான் மெண்டல் அதிகமாயிடுச்சு. யாரையா பார்த்து இவளுன்னு சொல்ற? உனக்கு வேணும்னா நான் அந்த ஐஸ்வர்யா ராயை வந்து சொல்ல சொல்றேன். ஐஸ்வர்யா ராயை இங்க வர வைப்பியா? கூப்பிடுவேன். பாத்தியா சிஷியா, பேர் தெரியல நான் கூட எவ்வளவு கான்பிடென்டா கூப்பிடுறேன்னு. தட் இஸ் குரு. இவனுங்க கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. குருஜி, உங்களுக்கு ஈடியனே கிடையாது மூடு. ஐஸ்வர்யா கதையை அப்புறம் பாத்துக்கலாம். உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஏய், அது சீக்ரெட். அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என்கிட்ட சொன்னா அவர்கிட்ட சொன்ன மாதிரி. ஓ, அவ்வளவு க்ளோஸா நீங்க? முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. மர்ம பூமி. மர்ம பூமியா? வேற நல்ல நியூஸ் பேப்பரா சொல்லு. மர்ம பூமிங்கிறது நியூஸ் பேப்பர் இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு தவம். கடவுளுக்கே தேங்க உடைக்க மாட்டேன், இதுல தவம் பண்றானா? ஏய், இவ சரியான ஜல புல ஜங்கு. நீ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. இந்த பாருமா, இந்த வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு தெரியுமா உனக்கு? அதை தோண்டி வெளியில எடுக்கிறோம் இல்லையா, அததான் உனக்கு மர்ம பூமின்னு சொன்னேன். புதையலா? இந்த வீட்லயா? நம்ப மாட்டியா? நீ நம்பல இன்னும். சிஷியா, ரத்னா இங்க வா. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு நம்ம பெரியப்பா இன்னும் வரலையாங்க? இல்லடா, செத்து போயிட்டார். ஐயோ, காமேஷ் செத்து போயிட்டாரா? வெளில போய் பந்தல் போடு. ஐயோ, பெரியப்பா செத்து போயிட்டாரா? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பெரியப்பா, பெரியம்மா, ஐயோ. அப்ப ஏன் நிலைமை என்ன? அடேங்கப்பா, எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. பணம், கோல்டு, டைமண்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. ஒன்றும் புரியல. எங்க போய் தேடுறது? இந்த ரூம்ல இருக்குமோ? தேடி பார்க்கலாம். இது பாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ்ஸால தான் எனக்கு உன் மேல பைத்தியம் பிடிச்சது. ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு அமிச்சேன், உனக்கு வந்துருச்சு. பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு. ச்சீ. அது இல்ல ரத்னா, ஆனா வந்து ரத்னா விடு, ரத்னா விடு. ரத்னா விடுன்னு சொல்றேன்ல. ரத்னா ரத்னா. ஏப்பா, இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரதுல சாமி. எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கிறாங்க. அன்னைக்கு நீ எங்க கிட்ட என்ன சொன்ன? காமேஸ்வரன் சார் பொண்டாட்டி ஊருக்கு போறாங்க, நாங்க கோவாக்கு போறோம், அவனை எப்படியாவது உன் வலையில விளைவிச்சு இந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். போயிட்டு வந்தியா? எங்க போன? நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காமேஷ் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டான். அட்லீஸ்ட் போன் ஆச்சு பண்ணியா? ஸ்விட்ச் ஆஃப். அப்பா, டிவி சீரியல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. 6 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க நீ. இங்க பாரு, 2 நாள்ல திரும்ப வருவேன். ஒண்ணு இந்த வீட்டோட பேப்பர் கொடுத்துரு, இல்ல என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை கொடுத்துரு. புரிஞ்சுதா? 2 நாள் தான் டைம். எல்லாம் என் தப்பே எழுத்து. இவ்வளவு நம்பினா வேலைக்கு ஆகாது. உடம்புக்கு நாய் இப்ப பேசிட்டு போது பாரு. எல்லாத்தையும் கேட்டியா? கண்ணை மூடிக்கிட்டு மொத்தத்தையும் கேட்டுட்டேன். யாருக்கு சொல்லுவேன்? 2 பேருக்கு சொல்லுவேன். 2 பேருக்கா? இதை கேட்கறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும். யார்கிட்டயும் சொல்லாத. உனக்காக என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னத்த பெருசா அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? எஸ். இந்த வீட்ல உனக்கு தெரியாத இன்னும் ஒரு மேட்டர் இருக்குது. மேட்ரா? எஸ், சொல்றேன் கேளு. புரிஞ்சதுல? இதுதான் மேட்ரு. என் கூட கை கோர்த்தேன்னு வச்சுக்கோ, 50-50. சரி, எனக்கு ஓகே. ஆமா, காமேஷ் எங்க? சீக்ரெட், சொல்லக்கூடாது. 2 பேரும் இருக்கிறத பார்த்தா காமேஷ் வர வரைக்கும் கிளம்ப மாட்டாங்க போல இருக்கே. அதெல்லாம் சரி, காமேஷ் எப்படி வருவாரு? அந்த பயில்வான் தான் விட மாட்டானே. ஆனா இவங்க இப்படி இருந்தாங்கன்னா நம்ம வேலை என்ன ஆகுறது? சொல்றேன், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டோம்னா அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. சண்டை எப்படி மூட்டி விடுறது? எப்படி சண்டை மூட்டி விடுறதுன்னு என்னையே கேக்குறியா? அந்த விஷயத்துல தான் நீ தில்லாலங்கடியாச்சே. என்ன ரொம்ப புகழாதீங்க, வெக்கமா இருக்கு. உனக்கு புகழ்ற மாதிரி இருக்கா? விளங்குன மாதிரி தான்.
என்னது இது? உப்மா? நான் உன்னை தோசை தானே சுட்டு வைக்க சொன்னேன். தம்பி தான் அதை வேணான்னு சொன்னாருமா. நான் தான் உப்புமா பண்ண சொன்னேன். பிடிக்காதா? ஏன் பேச்சையும் ஏன் விருப்பத்தையும் நீ எப்பவும் கேட்கவே மாட்டல. நீ எப்பவும் இப்படிதான். உன் விருப்பத்தை ஏன் மேல திணிக்க பாக்குற? I just hate you. ரத்னா, ரத்னா இங்க பாருமா. ரத்னா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா தம்பி? உப்மாக்கு இவ்ளோ சீன் போடுறானா, அப்புறம் பேச்சுக்கு பேச்சு பேசி அப்புறம் உங்க வாழ்க்கைய எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இவ கொஞ்சம் ஓவரா தான் பேசுவா போல இருக்கு. அப்படி நீங்க என்ன கேட்டீங்க? சிம்பிளா ஒரு பெசரட் கேட்டீங்க, அதுக்கு இவ்ளோ பெரிய பேச்சு பேசணுமா? இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா உங்க ஃபேவரட் பெசரட்ட ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. ஏய், நான் இட்லி தின்றனோ உப்பா தின்றனோ அது ஏன் இஷ்டம். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஓகே? இப்பவே பத்த வச்சுட்டேன். எப்படியும் புகையதான் போகுது. காமேஷம் சகு. இது என்ன இங்க இருக்கு? என்ன இது? மாமாவோட ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. அப்ப ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு? டிக்கெட் இங்க இருக்கும்போது அப்படி எங்க தான் போயிருப்பாரு? காமேஸ்வர் ராவ் 53 சகு. அப்படி ஐயா எங்க தான் போயிருப்பாரு? உனக்கும் மாமாவுக்கும் கோவா டிக்கெட். என்ன மேட்ரு சொல்லு. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா என்னது இது? கரண்ட் பில்லா? இது ஃளைட் டிக்கெட் கோவாக்கு. கோவாக்கா ஃளைட் டிக்கெட்டா? நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அது மட்டும் இல்லடி, கோவால நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ண ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்க, இந்த குதிரையை உன்னால அடக்கவே முடியாது. அது சரி, ஃளைட் எத்தனை மணிக்கு டார்லிங்? சாயங்காலம் 4 மணிக்கு. இத பாரு, நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வரேன். இல்லனா டவுட் வந்துரும். ஓகே, நான் கிளம்புறேன். எங்கடி போற? ஃளைட் சாயங்காலம் தான். பேக் பண்ணனும்ல. ஒரு 1/2 மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி. ஏய், என்னடி பண்ண? என் புருஷனை என்னடி பண்ண? சொல்லு. என் புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? நீங்க பொறுமையா இருங்க அத்தை. சொல்லு, எங்க வச்சிருக்க மாமாவை சொல்லு. ஆனந்தம் அத கேக்குறா, நீங்களும் அத கேக்குறீங்க. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனந்தா? அது யாரு? வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாரு. வீடு வாங்குறதுக்கு கொடுத்தானா? வீட்டை யார் விக்கிறது? நான் தான். ஆஹா, ஊரா மூட்டை நெய்யே என் பொண்டாட்டி கையே நாங்களாம். கொன்னுடுவேன். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான் அவன்? சொல்லு. அது அட்னி 15 years in department. 15 minutesல கேஸ் சால்வ் பண்ணிடும். அட்னி, எஸ்ஐ அட்னி, 15 years in department. 15 minutesல கேஸ் சால்வ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா ஆகும் சார். இது என்ன மாமூலான கேஸா? எவ்வளவு பெரிய மிஸ்ஸிங் கேஸ். உங்க இன்டராக்ஷன்ல என்ன தெரிஞ்சது சார்? இவ உங்க மாமாவை பார்த்ததா சொன்னது நிஜம். இவ ஒளிச்சு வச்சிருக்கிறது நிஜம். அது நான் சொன்னது தானே? உன்னோடது எஃப்ஐஆர், என்னது எஸ்ஐஆர். எஸ்ஐஆரா? எஃப்ஐஆர் தான் தெரியும். எஸ்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுது, செகண்ட் இன்ட்ராகேஷன் ரிப்போர்ட் என்னது. மறுபடியும் சொல்றேன், உன் மாமாவை இவ பார்த்ததா சொன்னது நிஜம், இவ கடத்தினது நிஜம். திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்றேன்ல. உனக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த ஆள் கிடைக்கிறப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஹலோ, சொல்றா. சரி, தேங்க்ஸ் டா. நாலு நாளைக்கு முன்னாடி என் காரை காணோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா ஸ்டேஷன்ல லஞ்சம் கேக்குறாங்க சார். அப்படியா? லஞ்சம் கொடுக்க முடியாம தான் 4 நாளா சிங்கம் சூர்யா மாதிரி உன் காரை நீயே தேடிட்டு இருந்தியா? எங்க போச்சு உன் காரு? எவனோ ஒருத்தன் லிஃப்ட் கேட்டான்னு கொடுத்தேன் சார். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல இருக்கு. என் காரை எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவோம் சார். டீ எடுத்துக்கங்க சார். இவன்தான் சார், இவன்தான் சார் என் காரை திருடுனா. இவன்தான் சார். எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். இவனா? சொல்றா. என்ன இவரை போய் இப்படி சொல்லிட்டீங்க? இவர் என் அத்தையோட தங்கச்சி பையன். சிச்சி, இவன் போய் ஏன் தங்கச்சி பையனா? என் வீட்டு வேலைக்காரன், சக்கோட கொழுந்தன்.
சொல்றா. கேக்குறாங்கல்ல சொல்றா. ஏய் சொல்லு சார். பல்சர் அப்பாச்சி மாதிரி பைக்கு, ஸ்கோடா ஆடி மாதிரி காருகளை பார்த்து பார்த்தா பிரிச்சு விக்கிறது தவிர வேற எந்த தப்பு பண்ணல சார் நானு. அப்ப நீ தெரிஞ்ச ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கியா? இந்த வீட்ல அது இருக்கு சார். புதையல் சார், புதையல். அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரியாத நாதாரிங்க தான் புதையலை பத்தி பேசிட்டு பானுங்க. உன்ன மாதிரி பேண்ட்ல 10 பைசா இல்லைனாலும் அது ஏதோ சினிமால படிக்காதவன் சார். அந்த படத்துல ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரு பில்டப், கோடி கணக்கில் பேசிய தெருக்கோடியில நிக்க வேண்டியது. உண்மையாவே இந்த வீட்ல புதையல் இருக்கு சார். மூஞ்ச பேத்துருவேன். நீங்க இருக்க சார். சொல்லுமா. அவரை போட்டோல தான் பாத்துருக்கேன், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னும் பார்த்ததே இல்ல சார். இங்க இருக்குது அட்னி 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட். 15 நிமிஷத்துல கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஹாஃப் டே ஆச்சு. ஃபுல் டே ஆகிறதுக்கு முன்னாடி உன் மாமா வீட்டுல இருப்பாரு. உனக்கு எதுவும் பிரச்சனையா? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. உங்க 4 பேருக்கும் நல்லா தெரியும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மூடுறா வாய. அட்னிடா எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா. உங்க 4 பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும். கில்லர் எங்க இருக்கான், ஓனர் எங்க இருக்கான், டெட் பாடி எங்க இருக்குங்கிறது. ஓ, இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்டர்கேட் பண்ணணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். கண்ணடிச்சுட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. போலாம். பை. எதுக்கு கண்ணடிச்ச? எதுவும் கன்செஷன் வேணுமா என்ன? கன்செஷன்லாம் வேணும், ஃபுல் ஸ்டேஷன் வேணும். இந்த கதை மொத்தத்துக்கும் நீதான் ஜிகர் தண்டான்னு தெரியுது. சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ ஐயோ, உங்க எஸ்ஐ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், நம்ம எஸ்ஐ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரடா. வாங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. அப்பாடா, எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. சீக்கிரம் வாங்க, எஸ்கேப் ஆயிடலாம். காமேஷ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போம். இங்க இருக்க கூடாது, சீக்கிரம் கிளம்பணும். முதல்ல ஏன் கேட்ட வச்சு விடு. ரொம்ப பிஸியா இருக்கு, நீ அவனுக்கு துணையா இரு. டைம் இல்ல இங்க. வா சீக்கிரம் ஓடி போயிடலாம். யோகார் நீ என்ன பண்ற? நான் தனியாவே எஸ்கேப் ஆயிடுறேன். அந்த காமேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கார்ல லிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன், பாடி தாண்டா கொடுத்தேன். உங்களை எல்லாம் பார்த்தாலே கொன்னுடுவேன்.